Hi everyone. Oxy gasoline gas welding. So இது gas weldingல இருக்கக்கூடிய one of the type of welding. So oxy gasoline gas welding எடுத்துட்டோம்னாக்கா gas welding அப்படினாலே நம்ம கேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீட் ஜெனரேட் பண்ணி அது மூலமா வெல்டிங் process வந்து கேரி அவுட் பண்ண போறோம். இங்க வந்து gasoline யூஸ் பண்ணி அது மூலமா வரக்கூடிய நம்ம pressurized gasoline is used as a welding fuel. இங்க வந்து pressure பண்ணப்பட்ட gasoline தான் வந்து welding fuel-ஆ வந்து யூஸ் பண்றோம். Where construction costs are an issue, especially in place where acetylene canisters are not available. So acetylene கிடைக்காத இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து இந்த கேசோலைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேஸ் வெல்டிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். கேசோலைன் கேன் பி பம்ப்டு பை ஹேண்ட் ஃப்ரம் எ ப்ரெஷர் சிலிண்டர். இட் இஸ் எ காமன் ப்ராக்டிஸ் பை ஜுவல்லரி ஷாப்பில் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அந்த மாதிரியான சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாமே வந்து ஆக்சி கேசோலைன் கேஸ் வெல்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டலை வந்து வெல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து பிராஸை தவிர மற்ற ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டலை வந்து கட்டிங் பண்ணுறதுக்கும் வெல்டிங் பண்ணுறதுக்கும் எக்யூப்மெண்ட் போர்ட்டபிள். இதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு லேபர் தேவை அப்படின்ற அவசியம் கிடையாது. அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா திக் செக்ஷனுக்கு இது வந்து பாசிபிள் கிடையாது. கேஸ் வெல்டிங் மூலயமா ஏற்படக்கூடிய சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து ரொம்ப லோவராக இருக்கும். ஹெச்எஸ்எஸ் ஸ்டீலில் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ண முடியாது. ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவராக இருக்கும். ஆர்க் வெல்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இது மூலயமா நமக்கு ஜென்ரேட் ஆகிற ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.